தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் மே மாதத்தின் முதல் வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் அறிவித்துள்ளது. மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் நடைபெறவுள்ளதை கருத்தில் கொண்டு அந்த வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வுகளை 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஆகிய 2 நாட்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நாட்களுக்கான நிகழ்ச்சி நிரல் எதிர்வரும் நாட்களில் தீர்மானிக்கப்படவுள்ளது. அதே நேரம் ஏப்ரல் மாதத்துக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் 8, 9, 10 ஆகிய 3 நாட்களில் மட்டும் நடைபெறவுள்ளது. நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்பொழுது நிவர்த்திக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளருமான சிவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு அந்த வாகனங்களை பரிசோதனை செய்யும் நிறுவனங்களால் தகுதி சான்றிதழ் ஒன்று வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு பரிசோதனைகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களை பதிவு செய்யும் போதும் அவற்றுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் அளிக்கும் வகையில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடும் போதும் அதில் சில குறைபாடுகள் இருந்தன. தற்பொழுது அத்தகைய குறைபாடுகள் நிவர்த்திக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பான சுங்கப்பதிவு செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் 28.4% பாடசாலை மாணவர்கள் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட உலகளாவிய பாடசாலை சார்ந்த மாணவர் சுகாதார கணக்கெடுப்பு அறிக்கையினூடாக குறித்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதில் 31.3% சிறுவர்கள் எனவும் மீதமுள்ளவர்களில் 25.5% பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துபவர்களில் பெரும்பாலானோர் 16 தொடக்கம் 17 வயதுக்குட்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் கடந்த 12 மாதங்களில் 5.4% பாடசாலை மாணவர்கள் சைபர் மிரட்டலுக்கு ஆளாகியுள்ளனர் என்பதை கணக்கெடுப்பு அறிக்கை மேலும் வெளிப்படுத்தியுள்ளது. அவர்களில் 13 தொடக்கம் 15 வயதுடைய சிறுவர்களில் 5.6% பேர் சைபர் தாக்குதலுக்கு ஆளாகின்றனர். மேலும் பெண் குழந்தைகளை விட சிறுவர்கள் சைபர் தாக்குதலுக்கு ஆளாகும் வாய்ப்பு அதிகம் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. பிரபல பாதாள உலக கும்பல் புள்ளியான கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மாதம்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதான இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட தினத்தில் நீதிமன்ற தொகுதியில் கொலையாளிகளுக்கு உதவும் வகையில் செயற்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த இளைஞரின் கைதை தொடர்ந்து கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் நேரடியாக தேர்தல் திணைக்களத்திடம் தெரிவிக்க உதவும் வகையில் புதிய செயலியொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் திணைக்கள தலைவரின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நேற்று குறித்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் தேர்தல் திணைக்களத்தின் தலைவரும் அதன் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கண்டி வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 30 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று தொம்பளதெனிய பரகாபுல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதால் குறித்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தில் 30 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கு பின்னர் வீதியில் மேலும் பல வாகனங்கள் விபத்துகளில் சிக்கியுள்ளதாகவும் இதன் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தேவினுவர ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்துக்கு அருகில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டை துபாயில் தலைமறைவாக உள்ளதாக கூறப்படும் பாலேமல்லி எனப்படும் செகான் சப்சர என்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஒருவரால் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் தேவினுவர பகுதியைச் சேர்ந்த பசிந்து தாரக 29 மற்றும் ஷோமேஸ் நதீஷன் ஆகிய இருவர் ஆவர்.
சிவனொளி பாதமலை யாத்திரையின் போது போதைப்பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நல்லதனி, மஸ்கெலியா, பொல்பட்டி, நார்டன் பிரிட்ஜ், கினிகத்கேட மற்றும் நோர்வுட் ஆகிய பகுதிகளில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 25 மற்றும் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் கோப்பாய் தெற்கு பகுதியில் தனிமையில் வசித்து வந்த 4 பிள்ளைகளின் தாயார் தீயில் எரிந்து உயிரிழந்துள்ளார். அதே இடத்தைச் சேர்ந்த தம்பிராசா கோதை நாயகி வயது 62 என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் வியாழக்கிழமை மாலை தனக்கு தானே தீமூட்டி எரிந்த நிலையில் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அன்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாத்தோட்டை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பள்ளமடு பெரியமடு பிரதான வீதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். பெரியமடு பிரதான வீதியூடாக பயணித்த டிப்பர் வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இதன்போது ஈச்சலப்பக்கை கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததோடு சாரதி உள்ளடங்கலாக 3 காயமடைந்தனர். காயமடைந்த 3வரும் உடனடியாக மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 2 மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தும்பர சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வெளியிலிருந்து உணவு கொண்டுவர அனுமதிக்குமாறு தேசபந்து தெனுகோன் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி கோரிக்கை பெரும்பாலும் நிறைவேற்றப்படும் என்றும் நமது வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நியாயமான காரணங்களை முன்வைக்கப்படும் பட்சத்தில் தடுப்பு கைதிகள் வெளியிலிருந்து உணவு கோர உரிமை உண்டு என்று சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் நேற்று தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபருக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் வவுனியா சிறைச்சாலையில் விளக்கமறியல் வைக்கப்பட்ட குறித்த நபரே இவ்வாறு சிறைச்சாலையில் இருந்து தப்பியோடியுள்ளார். தப்பியோடிய நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் வவுனியா போலீசார் ஆகியோர் மேற்கொண்டு வருகின்றனர். மனைவியுடனான முரண்பாட்டை அடுத்து அவரை கணவர் வெட்டி கொன்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நேற்று அதிகாலை 5 மணியளவில் இந்த பயங்கர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. மாத்தலை, ரத்தோட்டி, கைகாவல, இசுருகம பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்ட மனைவி மற்றும் கொலை செய்ததாக கூறப்படும் கணவர் இருவரும் மாத்தலை வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு 2 பிள்ளைகள், மகள் 11 வயது, மகன் 13 வயது என்பதும் தெரிய வந்துள்ளது. கொலைக்கு பின்னர் மறைந்திருந்த சந்தேக நபரான கணவர் ரத்தோட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பகா கொழும்பு வீதியில் ஸ்ரீபோதி சந்தியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கம்பகா போலீசார் தெரிவித்துள்ளனர். மிரிஸ்வதையிலிருந்து கம்பகா நோக்கி பயணித்த பஸ் ஒன்று வீதியில் பயணித்த முதியவர் ஒருவர் மீது மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது படுகாயமடைந்த முதியவர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் மாகுள பிரதேசத்தைச் சேர்ந்த 82 வயதுடையவர் என கண்டறியப்பட்டுள்ளதுடன் போலீசாரால் பஸ்ஸின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.